சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது நம்மள மாரி மிடில் கிளாஸ்க்கு வெறும் கமிட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு கனவு. அந்த கனவுக்காக 99% மக்கள் லோன் தான் எடுக்குறாங்க. அப்படி நாம எடுக்கிற ஹோம் லோன்ல என்னென்ன ஹிடன் சார்ஜஸ் இருக்கு, ஹிடன் மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் வில்வம் டாக்ஸ். நான் உங்க தமிழ். இந்த டீட்டெயில் எல்லாம் எந்த பேங்க்லேயுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வீடு அப்படின்றது ஒரு எமோஷன். இந்த இடத்துல எமோஷன் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாம் ஒரு சொந்த வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ரெண்ட் ப்ரெஷர் இல்லாமல் வாழலாம், கடைசி வரைக்கும் செக்யூராக வாழலாம், சொந்த வீட்டில் நம்ம ஜாலியாக வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மட்டும் ஒரு ஹோம் லோனுக்கு தேவையான விஷயம் கிடையாது. மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஹோம் லோனுக்கு ரொம்பவே தேவை. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா எல்லா பேங்க்கும் லோன் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த காசை நாம் திருப்பி இஎம்ஐயாக கட்டும் பொழுது டபுள் ஆஃப் த அமௌண்ட்டாக கட்டுவோம். அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், ஏன் 30 வருஷம், 35 வருஷம் கூட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே லாக் ஆகிடுவீங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் இஎம்ஐ. இஎம்ஐ கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 50,000 தான் சம்பளம் அப்படின்னா, நீங்கள் 40,000த்தையோ 45,000த்தையோ இஎம்ஐயாக கட்டினீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நீங்கள் எப்படி சர்வை பண்ணுவீங்க? ஸோ அதனால் இஎம்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டா இல்லை 60%ன்றதை டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணும்பொழுது தான் எமர்ஜென்சி, சேவிங்ஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் லைஃப்பை உங்களால் வாழ முடியும். நீங்கள் அதிகமான இஎம்ஐ கெப்பாசிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான உங்கள் ரொட்டீன் லைஃப் கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் தான் டவுன் பேமெண்ட். நாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மொத்த காசுமே லோன் வாங்கி தான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது கம்ப்ளீட்டாக தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கையில் கொஞ்சம் மணி சேவிங்ஸில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும், டென்யூரும் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு ஒரு 50 லட்ச ரூபா அப்படின்னா அட்லீஸ்ட் கையில் நீங்கள் 5லிருந்து 10 லட்சம் ரூபாயாவது வச்சுருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது தான் நம்ம லைஃபை லாங் டேர்மாக இஎம்ஐக்கு போகிறத தடுக்க முடியும். சொல்லப்போனால் இன்னும் சில பேங்க்கில் கண்டிப்பாக டவுன் பேமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ரூல் கூட இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நாம் வாங்குகிற லோனுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும், இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. டாக்குமெண்டேஷன் ஃபீஸு, எம்ஓடி சார்ஜஸ், இன்சூரன்ஸ், ப்ராசஸிங் ஃபீஸு, லீகல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிடன் டீட்டெயில் இந்த ஹோம் லோனில் ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான். இதுவே உங்களுக்கு 1லேருந்து 2 லட்சம் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன டைப்னு பார்க்குறது. நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் எடுக்கிறீங்களா இல்லை ஃபிக்ஸடில் எடுக்கிறீங்களான்றதை பார்க்கணும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டென்யூர் முடிகிற வரைக்குமே ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை தான் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்க போகிறீங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஒரு வேளை நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லம்சமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து டென்யூரை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணணும். இதுவே நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸடாக இதுதான் இருக்கவே இருக்காது. ஆர்பிஐ ரூலுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் கட்டி உங்கள் டென்யூரை கம்மி பண்ணிக்கலாம். நாம் ஒரு வீடு கட்ட லோன் வாங்கும்போது நமக்கே தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னு அடுத்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லக்ஸரி. ஒரே ஒரு வாட்டி தான் வீடு கட்டுறேன், அந்த வீட்டை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அளவை விட ரொம்ப லக்ஸரியாக மாற்றிப்போம். 70 லட்சம் வரக்கூடிய வீட்டோடைய செலவை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 80லேருந்து 85 லட்சம் வரைக்கும் வர வச்சுருவோம். இப்படி பண்ணுறது மூலயமா வீடு பார்க்க அழகாக தான் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்களோட டென்யூரும் இன்ட்ரெஸ்ட்டும் இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஏற தான் போகுது. அடுத்து இஎம்ஐயில் கஷ்டப்பட்டாவது அடுத்த 10 வருஷத்தில் நான் என்னோட இஎம்ஐயை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்குகிற சம்பளத்தை அப்படியே நம்ம இஎம்ஐயாக போடுவோம். இந்த மாதிரி போடும்போது ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு, இல்லை சேவிங்ஸ்க்கு நமக்கு தேவை, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம தடுமாறுவோம். ஸோ அதனால் என்ன தான் வீடு கட்ட நீங்கள் ரெடியாக இருந்தாலுமே
கையில சேவிங்ஸ் அமௌண்ட்னு சொல்லி எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்ததா சிபில் ஸ்கோரும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகுதா கம்மியாகிறதான்றது இருக்குது. சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் பின் பண்றேன். மறக்காம பார்த்துக்கோங்க. ஸோ சிபில் ஸ்கோர் கண்டிப்பா 700 அண்ட் பிளஸ் இருந்தா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகுது. ஸோ அதனால சிபில் ஸ்கோரை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு, அதனால நான் 10 பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேங்க்ல சிபில் ஸ்கோர் செக் பண்றதும் கண்டிப்பா உங்க சிபில் ஸ்கோரை பாதிக்கும். நிறைய சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஃபில்டரைஸ் பண்ணி 2 பேங்க்ல லோன் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஒண்ணுல கிடைக்கலனா கூட கண்டிப்பா இன்னொரு பேங்க்ல கிடைச்சிரும். அதே மாதிரி லோன் கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக அவங்க கேட்குற இடத்துலலாம் கண்ணை மூடிட்டு சைன் பண்ணிடாதீங்க. ஒரு சைன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல் அண்ட் கிளியராக பார்க்கணும். ஒருவேளை நான் படிக்கலை, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்கள் பேங்க்கில் லோன் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் இந்த சைனை எதுக்கு போடுறேன், இந்த டாக்குமெண்ட் மூலிமா என்னென்ன விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம். அவங்க 100% அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஹோம் லோனில் அடுத்த முக்கியமான விஷயம் தான் ஃபினான்ஷியல் ஹேபிட். நம்ம சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத்தை காப்பாற்றும். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறது, இஎம்ஐ ஆட்டோமேட்டிக் டெபிட் கொடுத்து வைக்கிறது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணுறது, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் சம் அமௌண்ட்டை பல்காக கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து நம்ம டென்யூரை கம்மி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது 35 வருஷம் கட்ட வேண்டிய உங்கள் இஎம்ஐ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 30 வருஷமாவோ இல்லை 28 வருஷமாவோ மாறுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, அப்போ நாமெல்லாம் ஹோம் லோன் எடுத்து வீடு கட்டவே முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஹோம் லோன் எடுக்கிறது என்னவோ ஈஸியான விஷயம்தான். ஆனால் அதை நம்ம திருப்பி கட்டுறது தான் கஷ்டமான விஷயம். பட் சரியான பிளான் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா லோனும் ஈஸி தான், திருப்பி கட்டுறதும் ஈஸி தான். அதே மாதிரி உங்கள் லேண்டு பேசேஜ் லேண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேங்க் கிட்ட கேளுங்க, என்னோட லேண்டு பேசேஜ் லேண்டு, இதுக்கு எனக்கு லோன் கிடைக்குமான்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில கவர்மெண்ட் பேங்க்ஸில் எல்லாமே சைன் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ஸையுமே வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, இது பேசேஜ், இதுக்கு வந்து நாங்கள் லோன் தரமாட்டோம், இது எங்கள் ரூல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பண்ண ப்ராசஸிங் ஃபீஸு வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ அதனால் பேங்க்கு கிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க, என்னோடது பேசேஜ், இதுக்கு வந்து உங்ககிட்ட லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொடுக்குறோம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் டாக்குமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஹோம் லோனில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹோம் லோன் பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அவேர்னஸ், பேங்க் அப்டேட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சேனலில் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா, யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.